ராஜம் ரசவாதி குடும்பத்தினரின் அன்பான வணக்கங்கள். ராஜம் ரசவாதி குடும்பத்தினர் அனைவருமே பெரியவர் முதல் சிறியவர் வரை இசையில் ஆர்வம் கொண்டவர்கள், இசையை ரசிப்பவர்கள், இசைப்பவர்கள். இவர்களுக்கு ஒரு நல்ல பலமான அடித்தளம் அமைத்தது திருமதி பத்மாவதி அனந்தகோபாலன் அவர்களுடைய சிறுவயது ஆசிரியை. பெரும்பாலானோர் அவர்களிடம் கற்றுக்கொண்டதால் அந்த ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் அவங்களுக்கு இருக்குது. இதை தவிர சினிமா பாடல், முக்கியமாக சேர்ந்திசை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த காலத்துலேயே சேர்ந்திசை பிதாமகர் திரு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பாடல்களை வானொலியில் கேட்டு வளர்ந்தவர்கள். பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு, செல்வ பாப்பா எழுந்திரு, அந்த பாட்டு எத்தனை வாட்டி கேட்டாலும் அழுக்காது. அதே மாதிரி நம்ம பண்டித ஜவஹர்லால் நேரு அவர் அவருடைய மறையும் போது சிவந்த ரோஜா மலரை அணிந்து அப்படின்னு அவரை பற்றி ஒரு பாட்டு அப்படியே ரொம்ப சோகமாக பாடுவாங்க. அம்மா உந்தன் கை வளையாய் ஆக மாட்டேனா அப்படின்னு ஒரு சென்டிமெண்டல் சாங். இது எல்லாமே கேட்டு ரொம்ப ரசித்து வளர்ந்தவங்க. ஸோ இவங்க திரு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களோட நேரடியாக பயின்ற திருமதி சுதா ராஜா அவர்களுடைய அறிமுகம் கிடைத்து அக்ஷயம் என்ற குழுவில் திருமதி சாந்தி பரமேஸ்வரன், திருமதி நாகலட்சுமி முத்துக்குமரன், சரண்யா, வித்யா பாலச்சந்திரன் எல்லோரும் பயில வாய்ப்பு கிடைத்த போது இந்த ஆசை இன்னும் மேன்மேலும் வளர்ந்தது. குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு குழு காயர் நிறைய காயர் இருக்குது. சர்ச்சில் காயர் இருக்குது, அதே மாதிரி மெட்ராஸ் யூத் காயர் இருக்குது, பீட்டுன்னு ஒரு காயர் இருக்குது, அக்ஷயம்னு இருக்குது, சர்க்கம்னு இருக்குது. இதெல்லாம் டாக்டர் சுதராஜாவோட காயர், இதெல்லாம் சர்க்கம் அக்ஷயம்லாம். ஸோ ஒரு குடும்பத்தினர் சேர்ந்து ஒரு சேர்ந்து குழு ஆரம்பித்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு எண்ணம் உதித்த போது இதற்கு தோதாக திரு பரமேஸ்வரன் சாந்தி அவர்களின் கணவர் அவருடைய 70வது வயது நிரம்பிய போது ஒரு சின்ன கெட் டுகெதர் வச்சுக்கலாம் அப்படின்னு மயிலாப்பூர் கிளப்பில் பண்ணோம். அப்போது அந்த இடத்துல வேறு எதுவும் ப்ரோக்ராம்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லோரும் சேர்ந்து கலந்து பேசி அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தோம். அந்த இடத்துல சரி இந்த காயர் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லோரும் அங்கே இருக்கிறது ஒரு பெரிய விஷயம், நல்ல பிளாட்ஃபார்ம் அமைகிறது அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூருங்கிறது இசைக்குள்ள இடம். மயிலாப்பூர் கிளப்பில் அன்றைக்கி குடும்ப உறுப்பினர் எல்லோரும் சேர்ந்து டாக்டர் சுதாராஜா அவர்களுடைய என்ன சொல்கிறது ரொம்ப ராசியான கை வைத்து நம்முடைய குழு ஆரம்பித்தது. இதுதான் ராஜம் ரசவாதியின் சேர்ந்திசை குழு. இந்த குழு இன்னும் நிறைய பாடல்களை கற்றுக்கொண்டு நிறைய பேர் இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் முடியுமோ அவங்களாம் கூட வரலாம். மொத்தமே நான் ஒரு 30-35 பேர் இருக்கிறதுனால அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு 10 பேர் 12 பேர் யார் முடியுமோ வந்தால் கூட போதும். அந்த மாதிரிங்கிற மாதிரி நிறைய பாட்டு கற்றுண்டு இன்னும் நல்லா ஒரு திரு எம்பி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இது 100ஆண்டு ஆண்டு, அக்ஷயம் காயரின் 20வது ஆண்டு, சர்க்கம் காயரின் 15வது ஆண்டு. இந்த சிறப்பான ஆண்டில் இதுவும் இந்த புது முயற்சியும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இசை பயணத்தை தொடரணும் அப்படிங்கிறது குடும்பத்தினர் எல்லாருடைய டாக்டர் சுதாராஜா அவர்களுடைய மேலான வழி நடத்துதலில் இந்த குழு மேன்மேலும் பாடல்களை கற்றுக்கொண்டு எங்கெல்லாம் முடியுமோ அங்கெல்லாம் இசைக்கும் இந்த குழு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த ஒரு யூடியூபில் நாங்கள் குழு ஆரம்பித்த விதத்தை பதிவு செய்கிறோம். மேடம் எங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுத்த பாட்டு வந்தே மாத்திரம். வந்தே மாத்திரம் நம்மளுக்கு தெரியும், அதோட தமிழ் மொழிபெயர்ப்பு பாரதியார் பண்ணியிருக்காரு, நளிர்மணி நீரும் அப்படிங்கிற பேரில் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த நளிர்மணி நீரும் அவங்க வித் ஹம்மிங் அண்ட் ஹார்மனி சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் இசைச்சிருக்கோம். அதை கேட்டு மகிழுங்கள். நன்றி. Sa
இப்போ எல்லாம் அப்படியே ஏஞ்சிக்கலாம். அப்படியே அப்படியே எல்லாருமே அப்படியே ஹாய் சொல்றாங்க. ரைட் ரைட் ஏஞ்சி சார். வீடியோ வீடியோ தான் Vande Mataram. This song is a poetry written by Mahakavi Sri Subramanya Bharati. This is the exact translation of Sujalam Sufalam of Sri Bankim Chandra Chatterjee and music choralized by late Sri M.B. Srinivasan. மணி நீரும் நயம் படு கனிகளும் கொடி பூந்தென்றலும் கொடும் பொழி பசுமை வாழ்ந்து நல்கிலகுவை வாழிய அன்னை வந்தே மாதரம் வந்தே மாதரம் நிலவதனில் செலுத்திடும் இரவும் புன்னகை ஒளியும் தேமொழி பொலிவும் வாய்தனை தன்னியல் விரிமல தாங்கிய தருக்களும் புன்னகை ஒளியும் தேமொழி பொலிவும் வாய்ந்தனை இன்பமும் வரங்களும் நல்குவை வந்தே மாதரம்